அனைவருக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேல் காசா களத்தினுள் என்ன நடக்குது என்று சொல்லி சர்வதேச சமூக மற்றும் பொது ஊடகங்கள்ல தற்போதைய கள நிலவரம் சம்பந்தமான தகவல்களை தொகுத்து தரலாம் என்று நினைக்கின்றேன். இன்று பாலஸ்தீன மக்களுடைய இதயங்களில் காசா போராளிகளின் வெற்றி அவர்களது இதயங்களிலிருந்து உளப்பூர்வமாக வெளிவருவதை நாம் இன்று காணக்கூடியதாக இருந்தது. 2 வருடம் காசா கண்ட மிக நீண்ட போரின் ஒரு முக்கிய அத்தியாயம் முடிவுக்கு வந்திருக்கின்றது. இந்த வகையில் காசா மக்களுடைய அயராத தியாகமும் காசா விடுதலை போராளிகளின் உழைப்பும் உலகில் தோற்கடிக்க முடியாதவர்கள் என்ற சாதனை வெற்றியை காசா களம் கண்டுள்ளது. இறைவன் மிக பெரியவன். சகோதரர்களே, இது ஒரு போரினது முடிவல்ல, ஒரு திட்டமிட்ட இன அழிப்புடைய தோல்வி என்றுதான் குறிப்பிட வேண்டும். இஸ்ரேல் இந்த போரில் தனது முழு இராணுவ வலிமையையும் பயன்படுத்தி இருக்கின்றது. குண்டு வீச்சு, பட்டினி, மின்தடை, எல்லா வகையான கொடுமைகளையும் செய்து பார்த்தது. ஆனால் மக்கள் அசையவே இல்லை. அவர்களுடைய நிலத்தை அவர்கள் விட்டு கொடுக்கவே இல்லை. 1948ஆம் ஆண்டு நக்பா களம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதாவது பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் ஆக்கும் திட்டம். பாலஸ்தீன மக்கள் தங்கள் இடங்களை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அந்த காலம் மிகப்பெரிய அகதிகள் துயரத்தை இந்த பாலஸ்தீனம் அடைந்தது. அந்த போர்க்களத்தை விட மிகப்பெரிய சக்தியை இம்முறை இஸ்ரேல் பாலஸ்தீன காசா மக்கள் மீது வீசி எறிந்தது. 48இல் பாலஸ்தீன மக்கள் தங்கள் நிலத்திலிருந்து நக்பாவில் கண்ட பாடம் இம்முறை இஸ்ரேலுக்கு படிப்பித்துள்ளனர். எதெல்லாம் நடந்தது? தங்கள் நிலத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. இனி வாழ்ந்தாலும் இறந்தாலும் இந்த நிலம்தான் என்று மக்களின் தியாகமும் மன உறுதியும் இஸ்ரேலின் அதி தொழில்நுட்ப ஆயுதங்களெல்லாம் தோற்றுவிட்டது. இந்த போரின் ஆரம்பத்தில் இந்த இஸ்ரேல் தன்னை இந்த உலகத்துக்கு முன் தான் மனிதநேயத்துடைய காவலர் என்று எடுத்துக்காட்டி வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த போரின் முடிவு இன்று இஸ்ரேல் சர்வதேச நீதிமன்றத்தில் ஒரு போர் குற்றவாளி நாடாக மாறி இருப்பது உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும். இந்த நெத்தனியாகு உலக நீதிமன்றத்தின் முன் தற்போது ஒரு போர் குற்றவாளி என்று அழைக்கப்படுகின்றார். இந்த வேளை தற்போது காசாவில் வெற்றி கொண்டாட்டம், மண்ணை காக்கும் மக்களின் உயிர்காவியம் மறுபடியும் உயிர்த்தெழும் நேரம் இஸ்ரேலுக்குள் என்ன நடக்கிறது தெரியுமா? அதாவது இஸ்ரேலுடைய டெல் அவிவிலும் ஜெருசலத்திலும் தற்போது மாறுபட்ட நிலை உண்டாகிவிட்டது. அதாவது இஸ்ரேலில் அரசியல் பூகம்பம் என்று செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் செனட்டில் பூகம்பம் வெடித்துள்ளது. அதாவது போர் நிறுத்தம் சம்பந்தமான விளக்கம் வழங்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் வார்த்தைகள் வாக்குவாதங்களினால் கைகலப்பாக மாறியது என்று செய்திகள் வருகிறது. இதுல ஆச்சரியமான விடயம் என்னவென்றால், ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் வாக்குவாதம் இடம்பெற்று பின்னர் தங்கள் அரசாங்க கட்சிக்குள்ளேயே, அதாவது தங்கள் கூட்டணிக்குள்ளேயே பெரும் வாக்குவாதமும் மோதலும் ஏற்பட்டுள்ளது. தங்களுக்குள்ளேயே ஏற்பட்ட கூட்டணி மோதலில் இத்மார் பென்கிவிர் இந்த ஒப்பந்தம் என்பது இஸ்ரேலின் அரசியல் மற்றும் இராணுவத்தின் தோல்வி. இந்த வெளிநாட்டுக்காரனுக்கு முன், அவனின் அழுத்தத்திற்கு முன் இஸ்ரேல் முழங்கால் மடித்து முட்டுக்காலில் நிற்கின்றது என்று திட்டி தீர்த்தாராம் தனது அரசாங்கத்தை பார்த்தே. மறுபுறம் எதிர்கட்சிக்காரன் எல்லாம் சேர்ந்து நெத்தனியாகு நேரடியாகவே தாக்கினார்களாம். இந்த நெத்தனியாகு தனது அரசியல் வாழ்க்கைக்காக இஸ்ரேலுடைய எதிர்காலத்தை குழி தோண்டி புதைத்தார் என்று மறுபுறம் எதிர்கட்சியிலிருந்து வார்த்தை ராக்கெட்டுகளால் இஸ்ரேல் பிரதமர் தாக்கப்பட்டாராம். இந்த சம்பவத்தை இஸ்ரேலிய ஊடகங்கள் பொலிட்டிக்கல் பிளாஸ்ட் மற்றும் சில ஊடகங்கள் பொலிட்டிக்கல் பாம்பிங் எக்ஸ்ப்ளோஷன் என்று ஊடகங்களில் வர்ணிக்கிறது. அதாவது அரசியல் வெடிப்பு என்று ஊடகங்கள் பேசுகிறது. இது சம்பந்தமாக இஸ்ரேலுடைய ஹெரட்ஸ் பத்திரிகை என்ன சொல்லுது தெரியுமா? இஸ்ரேல் இப்போது முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிகப்பெரிய தலைமைத்துவ நெருக்கடியை எதிர்கொள்கிறது. இந்த பிளவு ஆட்சியை மாத்திரம் கவிழ்க்காது, நாடையே கவிழ்த்துவிடும் என்று சில பத்திரிகை எழுதி வருகிறது. இந்த வகையில் சமூக ஊடகங்களில், அதாவது இஸ்ரேலிய சமூக ஊடகங்களின் கருத்து கணிப்புப்படி மக்கள் இந்த ஆட்சியின் மீதும் இராணுவத்தின் மீதும் நம்பிக்கை இழந்து விட்டனர். இதனால் தற்போது மக்கள் முன்கூட்டியே தேர்தலுக்கு ஆதரவு தெரிவித்து வேகமாக தங்கள் சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை வெடிக்க செய்கின்றனர் என்று சில ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் போர் காசாவில் முடிந்திருக்கலாம். ஆனால் இப்போது இஸ்ரேலின் உள்ளே புதியதொரு போர் உருவாகிவிட்டது. இந்த போரிலாவது நெத்தனியாகு வெற்றி பெறுவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது என்னன்னு சொன்னா, ஒரு இஸ்ரேலிய செனல் மாகாண்டு சொல்லப்படுவது. அந்த செனல் பெஞ்சமின் நெத்தனியாகுடைய நெருக்கமான ஒருவர். அவருடைய பெயரை வெளியிடவில்லை. அவரின் முகங்கள் மறைக்கப்பட்டு அவர் கூறியதை இந்த சேனல் வெளியிட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கிறது. சரி, அவர் என்ன கூறினார் என்று பார்ப்போம். 2 ஆண்டுகளாக நடந்த இந்த போரில் நெத்தன்யாகு மனித உணர்வு இழந்த ஒருவராகவே மாறியிருந்தார். அவர் எடுத்த முடிவுகள் ஹிட்லர் கூட எடுத்திராத சில முடிவுகள் ஆகும். காசா உள்ளே பெருந்தொகை இஸ்ரேலிய படைகள் அழிந்தன. உயிருடன் மீண்டவர்கள் மிக குறைவு. அவர்களின் பெயர்களை படை பதிவுகளிலிருந்து அழிக்கப்பட்டன. மரண எண்ணிக்கை போலியாக மாற்றப்பட்டு வெளியே காட்டப்பட்டது. நான் சொல்வது கற்பனை அல்ல. அந்த அறிக்கைகளை என் கண்களினால் நான் பார்த்திருக்கிறேன். சில குடும்பங்களுக்கு பெருந்தொகை பணம் கொடுக்கப்பட்டு அந்த குடும்பத்தின் மௌனம் வாங்கி எடுக்கப்பட்டது. அதாவது அவர்களுடைய
வாய்கள் பணத்தை கொடுத்து மூடி வைக்கப்பட்டதை நான் அறிவேன். உண்மையை சொன்னால் காசாவில் மரணித்தவர்களின் எண்ணிக்கை அரசாங்கம் அறிவித்ததை விட பல மடங்கு அதிகம். இந்த போர் முடிவடையும் நேரத்தில் கூட வடக்கு காசாவில் இஸ்ரேலிய படைகள் போராளிகளால் சுற்றி வளைக்கப்பட்டு மாட்டிக்கொண்டனர். இந்த கடைசி தருணத்தில் கூட அங்கிருந்த இஸ்ரேல் படை தளபதிகள் உதவி கேட்டனர். ஆனால் இந்த அரசியல் தலைமைகளோ இந்த தகவல் வெளியானால் இந்த அரசுக்கு அவமானம் என்று 4 மணி நேரம் தாமதித்திருந்தனர். அந்த 4 மணி நேரத்துக்குள் வடக்கு காசாவில் டஜன் கணக்கான இஸ்ரேலிய படைகள் காசா போராளிகளால் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர கடைசி கூட்டத்தில் அமைச்சரவையில் இருந்த 2 அமைச்சர்கள் போர் நிறைவு ஒப்பந்தத்துக்கு கையொப்பத்தை இட மறுத்தனர். இதனால் நெத்தனியாகு அந்த அமைச்சர்களை மிரட்டி, நீங்கள் கையொப்பமிடாவிட்டால் இந்த அமைச்சரவையில் இல்லை என்று அவர்களிடம் கூறி தன் அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக சுயநலமாக செயற்பட்டார் என்றெல்லாம் முகம் காட்டாத இந்த இஸ்ரேலின் மாகான் என்ற ஒரு சேனல் வெளியிட்டதாக அரபு ஊடகம் தங்களது பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இந்த வகையில் இஸ்ரேலிய படைகள் ஒப்பந்தத்தின் பிரகாரம் தங்களது ராணுவ முகாம்களை தாங்களே வெடிக்க செய்து அனைத்து அடையாளங்களையும் அழித்துவிட்டு கிழக்கு எல்லைக்கு பின்வாங்கி வருவதாக அங்கிருந்த செய்திகள் வெளிவருகிறது. மறுபுறம் காசா மக்கள் தங்களது குழந்தைகளையும் பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு நாங்கள் மறுபடியும் உயிரோடு இருக்கிறோம் என்றவாறு தங்கள் வீடுகளை நோக்கி செல்கின்றனர். சிலரது வீடுகள் இடிந்துள்ளது, பலரது வீடுகள் இருக்கும் இடமே தெரியாது போய்விட்டது என்று குறிப்பிடப்படுகிறது. இது இவ்வாறு இருக்க ஒரு முக்கிய இன்னொரு செய்தி தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது. பிரேக்கிங் நியூஸாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதாவது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம், இந்த யூதர்கள் ஒப்பந்தத்தை ஒருபோதும் பேண மாட்டார்கள் என்று ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம். அதுபோல ஒரு சம்பவம் தற்போது நடந்து வருவதாக விசேட செய்திகள் குறிப்பிட்டு வருகிறது. இந்த வகையில் கத்தார் மற்றும் எகிப்திய நடுவர்களுடன் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இயக்க பேச்சுவார்த்தை குழுவும் மறுபடியும் பேச்சுவார்த்தை ஒன்று செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதாவது எகிப்திலிருந்து கத்தார் மற்றும் எகிப்திய நடுவர்கள் உட்பட ஹமாஸ் இயக்கமும், அதாவது ஹமாஸ் இயக்கத்துடைய பேச்சுவார்த்தைக்கு வந்த குழுவும் இஸ்ரேல் தரப்பினரோடு தற்போது இணையத்தினூடாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கிடைக்கும் தகவல்களின்படி பேச்சுவார்த்தை தற்போது பெரும் தடுமாற்றத்தில் சிக்கியுள்ளதாக தகவல்களை செய்தி நிறுவனங்கள் வெளியிடுகிறது. இந்த தடுமாற்றத்துக்கு காரணம் இஸ்ரேல் தான் வாக்குறுதிகளில் இருந்து விலகி இருப்பதே காரணம் என்று செய்திகள் குறிப்பிடுகிறது. இந்த வகையில் நேற்று பேச்சுவார்த்தை மேசையில் ஒப்புக்கொண்ட விடயங்களை, அதாவது இஸ்ரேல் சிறைச்சாலைகளிலிருந்து விடுதலை செய்வதாக கூறிய கைதிகளுடைய பட்டியல் எகிப்திய பேச்சுவார்த்தை மேசையில் ஹமாஸோடு பேசி ஒப்புதல் வாங்கப்பட்டது. அதாவது ஹமாஸ் எதிர்பார்த்த அனைவரும் அந்த பட்டியலில் இல்லை, இருந்தாலும் பேச்சுவார்த்தையுடைய நெகிழ்வுத்தன்மைக்காக ஓகே என்று ஹமாஸ் பேச்சுவார்த்தை மேசையில் சொன்னதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. ஆனால் இப்போது இஸ்ரேல் திடீரென்று தாங்கள் விடுவிப்பதாக கூறிய 15 முக்கியஸ்தர்களின் பெயர்கள் தற்போது அந்த பட்டியலில் நீக்கப்பட்டு வேறு பெயர்களை சேர்த்துள்ளதாக செய்திகள் வெளிவருகிறது. அதாவது ஏற்கனவே விடுதலை செய்யப்படவிருந்த அந்த 15 பெயர்களும் ஹமாஸ் இயக்கத்துடைய மிக பழைய தலைவர்களாகும். இன்னொரு மாதிரி சொன்னா சுமார் 1986ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் என்று வேறு சில செய்தித்தளங்கள் குறிப்பிடுகிறது. இந்த வகையில் அந்த 15 பேருடைய பெயர் நீக்கப்பட்டு, அதற்கு காரணம் இவர்கள் வெளிவந்தால் மறுபடியும் ஹமாஸ் இயக்கம் இன்னும் பலம் உள்ளதாக மாறிவிடும் என்று அவர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வகையில் எகிப்திய பேச்சுவார்த்தையில் பேசப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட விடுதலை செய்யப்பட வேண்டிய பெயர் பட்டியல் இஸ்ரேலினால் திடீரென்று தற்போது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதால் தற்போது இஸ்ரேல் ஹமாஸுக்கு இடையில் மறுபடியும் ஒரு பதட்டமான நிலை காணப்படுவதாக இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. இந்த வகையில் எகிப்திய மற்றும் கத்தார் நடுவர்கள் இந்த பட்டியலை பார்த்ததும் அமெரிக்காவுடைய தூதுவர் ஸ்டீவ் விட்கோஃபுக்கு உடனடியாக தொடர்பு கொண்டு மேற்படி விடயத்தை எத்தி வைத்துள்ளனர். பின்னர் மறுபடியும் விட்கோஃப் அவசரமாக எகிப்திய நடுவர்களை தொடர்பு கொண்டு மேற்படி பேச்சுவார்த்தையில் நடைபெற்ற பட்டியலின்படியே நான் நெத்தனியாகுவை மறுபடியும் சம்பந்திக்க வைப்பேன் என்று விட்காஃப் குறிப்பிட்டாராம். இவ்வாறான சிக்கலில் மறுபடியும் புதிதாக மாற்றப்பட்ட பெயர்களே மறுபடியும் அமெரிக்க தூதுவர் விட்காஃபுக்கு இஸ்ரேல் அனுப்பியுள்ளது. இதனை பார்த்ததும் விட்காஃப் அதிர்ச்சி அடைந்து விட்டதாக தகவல் குறிப்பிடுகிறது. அதாவது இந்த விட்காஃப் என்னடா இது இஸ்ரேல் திருந்த மாட்டானுகளோ அப்படின்னு யோசித்தாரோ தெரியல, விட்காஃப் அதிர்ச்சி அடைஞ்சதாகத்தான் இந்த தகவல் குறிப்பிடுகிறது. அதாவது இந்த பட்டியல் எப்படி தயாரிக்கப்பட்டதுன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய ராணுவ மற்றும் அரசியல்வாதிகள் எல்லாம் இருந்து இந்த பட்டியலை தயாரித்துள்ளார்களாம். அவ்வாறு இந்த பட்டியல் தயாரிக்கும் போது அமெரிக்காவுடைய பிரதிநிதி என்று சொல்லப்படுற ராண்டர் என்ற ஒருவர் அதனை மேற்பார்வை செய்துள்ளார். இந்த வகையிலே கெய்ரோவில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது அந்த ராண்டர் ஊடாகத்தான் விடுதலை செய்யப்பட வேண்டிய பெயர் பட்டியலை ஹமாஸ் பேச்சுவார்த்தை குழுவுக்கு எகிப்திய மேசையில் காட்டப்பட்டு ஒப்புதல் வாங்கப்பட்டது. ஆனால் இன்று காலை அந்த பெயர் பட்டியலில் இருந்தவர்களின் பெயர்களை காணவில்லையா. அந்த பெயர் முற்றிலும் மாற்றப்பட்டு இன்று இஸ்ரேலால் மறுபடியும் பேச்சுவார்த்தை குழுவுக்கு அனுப்பப்பட்டது ஹமாஸ் இஸ்ரேலுக்கு இடையில் பெரும் பதட்டத்தை உருவாக்கிவிட்டது. இந்த வகையில் ஹமாஸ் இயக்கம் தற்போது கீழ்வருமாறு அறிவித்துள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகிறது.
இஸ்ரேல் அனுப்பிய புதிய பட்டியலை நாங்கள் ஏற்க மாட்டோம். பேச்சுவார்த்தை மேசையில் ஒப்புக்கொள்ள பட்டியலின் அடிப்படையிலேயே கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று ஹமாஸ் இயக்கம் கடுமையாக பதிலளித்துள்ளதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது உண்மையிலேயே ஒரு பதட்டகரமான செய்தி சகோதரர்களே. மக்கள் எல்லாம் பழைய இடங்களுக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள், சந்தோஷத்தில் இருக்கின்றார்கள். இப்போது இவ்வாறான ஒரு நிலை தோன்றினால் ஹமாஸும் விடுதலை செய்யப்பட வேண்டிய பணைய கைதிகளை ஏற்கனவே அறிவித்தபடி விடுதலை செய்யாமல் காலம் தாழ்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் உள்ளது. இதனால் மறுபடியும் காசாவுக்குள் தாக்குதல் நடைபெறலாமோ என்ற ஒரு பெரும் அச்சமும் பதட்டமும் எல்லோருக்கும் உள்ளது. துவா செய்து கொள்ளுங்கள். இந்த வகையிலே தற்போது நடுவர்கள் மீண்டும் அமெரிக்காவோடு தொடர்பு கொண்டுள்ளனர். முன்பு ஒப்புக்கொண்ட பட்டியலுக்கு இஸ்ரேலை வரவழைக்க வழிகளை மிக பதட்டத்தோடு தேடிக்கொண்டிருக்கின்றனர். காரணம், மறுபடியிலும் எந்த வகையிலும் போர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அமெரிக்காவுக்கு கடுமையான அழுத்தம் தெரிவித்து வருவதாக செய்தியில் குறிப்பிடுகிறது. இந்த வகையில் அமெரிக்காவுடைய தூதுவர் விட்கோஃப் மறுபடியும் குறிப்பிட்டாராம், பெஞ்சமின் நெத்தனியாகு எவ்விதத்திலும் அந்த 15 பேருடைய பெயர்களை மறுபடியும் அனுமதிக்க வாய்ப்பு இல்லையாம். ஆகவே மீதமுள்ள புதிய பட்டியலின் அடிப்படையில் விடுதலை செய்யப்படுவதை ஏற்றுக்கொண்டு விஷயத்தை கொண்டு செல்லுமாறு இந்த விட்காஃப் அமெரிக்காவிலிருந்து நடுவர்களை கேட்டுக் கொண்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த வகையில் ஹமாஸுடன் மறுபடியும் இது சம்பந்தமாக நடுவர்கள் பேசிய போது ஹமாஸ் முழுமையாக மறுப்பு தெரிவித்துள்ளதாக தற்போதைய செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதனால் பேச்சுவார்த்தை தற்போது முற்றிலும் நின்று போன நிலையில் தடுமாறி வருவதாக இந்த அரபு ஊடகங்கள் செய்திகள் வெளியிடுகிறது. ஆனால் எகிப்து அரசாங்கமோ அதனை ஒரு பக்கம் வைத்துவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் செய்து கொண்டிருப்போம் என்று போர் நிறுத்தத்துக்கு பின் காசாவின் நிர்வாகம் சம்பந்தமாக கெய்ரோவில் பேசுவதற்காக பாலஸ்தீனத்துடைய அனைத்து பிரிவுகளுக்கும் அழைப்புகள் அனுப்பப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. ஆனால் இந்த கூட்டம் எப்போது நடைபெறும் என்றால், டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த வாரம் மத்திய கிழக்குக்கு வந்துவிட்டு சென்ற பிறகுதான் இந்த கூட்டம் நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் இப்போது இந்த நடுவர்கள் என்ன செய்யறாங்க என்று சொன்னா, உடனடியாக பாலஸ்தீன போராளிகளுடைய அனைத்து அமைப்புகளையும், அதாவது ஹமாஸ் மற்றும் அல் கசாம் போன்ற அனைத்து பிரிவுகளையும், அதாவது பிரிவுகளுடைய பொறுப்பாளர்களை கெய்ரோவுக்கு உடனடியாக வருமாறு அழைத்திருப்பதாக இன்னொரு செய்தியும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கிடைக்கப்பெறும் செய்திகளை பார்க்கும் போது ஏதோ தலைகீழாக இந்த ஷெட்யூல் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த மாற்றங்கள் மறுபடியும் ஒரு போரினை காசாவில் உருவாக்கி விடவே கூடாது சகோதரர்களே. துவா செய்து கொள்ளுங்கள். அந்த மக்கள் பட்ட பாடு போதும் சகோதரர்களே. ஆகவே தொழுகைகளில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் முக்கிய தகவல்களோடு மறுபடியும் இறைவன் நாடினால் உங்களை சந்திக்கின்றேன். இது குளோபல் லைப்ரரியுடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.